தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம ஜென்ரலா பாடி ஹெல்த், அதுலயும் நர்வஸ் ஸ்ட்ரென்த்துக்கு, நரம்புகள் பலம் பெற என்னென்ன கடைபிடிக்கணும், சப்போஸ் நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டா என்ன மாதிரி உபாதைகள் ஏற்படும், அதை பத்தி பார்க்கலாமா? கண்டிப்பா. பொதுவா பாருங்க, இந்த நரம்புகள்ல பாதிப்பு ஏற்படுது அப்படின் போது ஃபர்ஸ்ட் நியூரைட்டிஸ் அப்படிம்பாங்க. நியூரைட்டிஸ்னா என்ன அப்படின்னா, கை காலெல்லாம் சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துறது, எரியறது, இந்த மாதிரி சென்சேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நியூரால்ஜியா அப்படிம்பாங்க. நியூரால்ஜியா அப்படின்னா இந்த குலைக்கீழ பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, மேடம் இந்த ஒலையிற மாதிரி வலி, வெடுக்கு வெடுக்குன்ற மாதிரி வலி, ஃபிளீட்டிங் பெயின் அப்படிம்பாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வலி பறந்து பறந்து வரா மாதிரி இருக்கு, லைட்டிங் பெயின், மின்னல் மாதிரி அடிக்குது, பளீர் பளீர்னு வலிக்குது அப்படிம்பாங்க. இது வர்றது உண்டு இந்த நியூராலஜியால. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியூரோபதி அப்படிம்பாங்க. நியூரோபதி அப்படின்னா என்ன, நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு தான் இது வரும் அப்படின்னு இல்லை. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு டயபெட்டிக் நியூரோபதி வரும். டயபெட்டிக்கே இல்லாம கூட அனிமிக்கா இருக்கவங்களுக்கு கூட இந்த நியூரோபதி அப்படின்றது வர்றது உண்டு. காலில் செருப்பு போட்டுட்டு போறாங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காலில் இருக்க செருப்பு கழண்டு விழுந்தது கூட தெரியாது. அந்த மாதிரி கால் மதப்பு அப்படிம்பாங்க, அது வரும். இது காலில் மட்டும்தான் வருமா? கையிலயும் பாத்தீங்கன்னா திடீர்னு மறுத்து போறது, மதன்னு இருக்கிறது, கை விறுவிறுன்னு இருக்குங்க, அப்புறம் தொட்டாலே தெரிய மாட்டேங்குது, மறுத்து போகுது. கால்லயும் இதே மாதிரி சென்சேஷன், தொடையில நம்னஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வரும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நரம்புகள்ல போதுமான சத்து இல்லாததுனால வரக்கூடிய தொந்தரவுகள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த நரம்புகள் நல்ல போதுமான சத்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம உணவுகள்ல சில மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுத்தணும். முக்கியமா பாருங்க, கீரைகள்ல வல்லாரக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, இதை ஃப்ரீக்வெண்டா சாப்பாட்டுல எடுத்துக்கணும். பழத்துல வாழைப்பழத்துல பாத்தீங்கன்னா எல்லா நியூட்ரியன்ஸும் கொஞ்சம் 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 ட்ரேஸ்ல இருக்கு, சோ அதை எடுத்துக்கணும். அதே மாதிரி நட்ஸ்ல பாத்தீங்கன்னா வால்நட்டு, பாதாம், முந்திரி, இந்த மாதிரி நட்ஸ் எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்டா எடுக்கணும். சீட்ஸும் எடுத்துக்கணும். சீட்ஸும் எடுத்துக்கணும். சீட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஆலி விதை, சியா சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், வாட்டர்மெலான் சீட்ஸ், குக்கும்பர் சீட்ஸ், இந்த மாதிரி சீட்கள் எடுக்கும் போது இதுல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைஞ்சு இருக்கும். ஆக இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காணாம போகும். முதல்ல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னா எதனால உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கரெக்டா டயக்னோஸ் பண்ணுங்க. டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கான மெடிகேஷன்ஸோட கூட இந்த மாதிரி உணவு, சில டைம் B12 குறைபாடுனாலையும் வரும். அதனால ஜென்ரலா உங்களுக்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கரெக்டா இருந்தா உங்களுக்கு இது போன்ற உபாதைகள் வரலாம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், டெய்லி ஒரு 2-3 பக்கம் கீரை, உதாரணத்துக்கு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, நெல்லிக்காய் போட்டு நீங்க அரைச்சி, கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்து அரைச்சி, ஒரு கப்பு தண்ணி சேர்த்து அதை நீங்க ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். வேணும்னா அதுல நீங்க ஒரு கல் உப்பு போடலாம், அல்லது தேன் போடலாம், இல்ல மிளகு போடலாம், இல்ல போடாமையும் நீங்க குடிக்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ புரோட்டீன் சாப்பிட்டுக்கலாம். வெஜிடேரியனுக்கு என்ன சொல்றேன்னா, வெங்காயம், பூண்டு, தக்காளி, அனைத்து என்னென்ன காய்கள் இருக்கோ எல்லா காய்கள், கீரைகள், வாழைத்தண்டு, மஷ்ரூம் எல்லாம் போட்டு ஒரு சூப். இந்த முளைக்கட்டின பயிர் கூட நீங்க அதுல சேர்க்கலாம், பட்டாணி சேர்க்கலாம், எல்லா வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம். சேர்க்கும் போது உங்களுக்கு 2 பவுல் சூப் சாப்பிட்டாலே ஒரு நேரம் உணவு முடிச்சிட்டு. அதே போல வீட்டுல எல்லாருக்குமே ஒரே ஃபுட்டு பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. சூப் என்ன பிரச்சனை இருக்கு, ஈஸி, செய்யறது ஈஸி. எல்லாரும் 2 பவுல் நீங்க சூப் சாப்பிட்டாலே ஒரு நேரம் உணவு முடிஞ்சிருது. அப்போ அன்றைய தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகுது. காய்கறி, கீரை, வாழைத்தண்டு, மஷ்ரூம் எல்லாம் சேர்க்கும் போது, பருப்பு வகைகளும் அதுல சேர்க்கும் போது உங்களுக்கு நார் சத்து மிகுதியான அந்த சூப்ல கிடைச்சிருது. எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ் கிடைக்கும் போது டைஜஷன் ப்ராப்ளம் கிடையாது, மலச்சிக்கலும் சரியாகும், உங்களுக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ் குறைபாடே இருக்காது. அதே போல சில முத்ராஸ் டெய்லி 2 மினிட்ஸ் ஒரு சில முத்ராஸ் செய்தா போதும், தோப்பு கரணை போட்டா போதும். சன்பாத் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா விட்டமின் டி குறைபாடு இருக்கு. அதே போல மூட்டு வலி, எலும்பு தேய்ப்பு, நிறைய இஷ்யூஸ் போன் சம்பந்தமானது இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க அது போல எடுத்துக்கணும். என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.